சேனல். இன்னைக்கு செலவே இல்லாம ஒரு அழகான டிசைன் ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பாட் நெக் டிசைன் வச்சு ஒரு அழகான டிசைன் ப்ளவுஸ் ஒரு சாதாரண ப்ளவுஸ் பிட்ல ரெடி பண்ண போறோம். ஜென்ரலாக லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸுக்கு லைனிங் வாங்குறது, அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் டிசைனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜு, இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட நார்மல் ப்ளவுஸ்லேயே ஒரு டிசைன் ப்ளவுஸை 10 ரூபா மட்டும் செலவு பண்ணி எப்படி அழகாக ரெடி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மிஷின் வச்சுருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் நீங்களே வந்து உங்களுக்கான ரெடிமேட் ப்ளவுஸை வந்து ரெடி பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ முதல்ல நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணணும். நெக்குக்கு நம்மளோட ஆஸ் யூஷுவல் ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மேலேருந்து 4 இன்ச்சும் கீழேருந்து 1 இன்ச்சும் வச்சு நம்ம பாட் நெக்கு வந்து வரையணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 1, உள்பக்கம் வெளிப்பக்கம் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நெக்கு சுற்றியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறப்போ நமக்கு இதுதான் வெளிப்பக்கம் அப்படின்றது ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாட் நெக் டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலேருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வர மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு டிப் பார்த்துடலாமா? நம்ம நார்மலாக இந்த மாதிரி 2x2 கிளாத்து இல்லை வேறு எந்த கிளாத்து வந்து நம்ம காட்டன் கிளாத் எதுனாலும் முதல்ல நம்ம தண்ணியில் ஒரு தடவை போட்டுட்டு அதை காய வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறாது. ஏன்னா ஷ்ரிங்க் ஆகும், இல்லைன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்ச அந்த நெக் ஏரியாவை கட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலில் தொடர்ந்து லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பைப்பிங் எப்படி வைக்கிறது, டெக்கரேஷனுக்கு ஃப்ளவர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஷால் உங்கள்கிட்ட இருக்கா, அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க்குக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி வந்து நம்ம நெக்குக்கு தேவையான போர்ஷனை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து பேட்ச் போடுறதுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஷால் வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி கிராண்டான ஷாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அந்த ஷாலுக்கு வந்து கீழே ஒரு லைனிங்கும் வேணும் இல்லையா? ஸோ நம்ம லைனிங்கும் வந்து சேர்த்து இதுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக் டிசைன் அப்படியே வந்து லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு ப்ளஸ் அதே ஷால்லையும் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அதே ஷேப்பில் ஒரு 2 இன்ச்சு வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். துணி 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்குது சுற்றியும். இந்த மாதிரி பேட்சுக்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து கட் பண்ணிக்கணும். வேஸ்ட்லேருந்து பெஸ்ட் அப்படின்ற கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற கிளாத்தை அழகாக இந்த மாதிரி பேட்சுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஷாலில் வந்து நம்ம திருப்பியும் அதே நெக் போர்ஷனை வந்து 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பேட்சை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த பெல் பின் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஷிங் கிளாத் அப்படிங்கிறனால நம்ம வந்து பெல் பின் யூஸ் பண்ணி தான் வந்து இதை கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த எல்லோ கலருக்கு இது மேட்ச் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஷாலுக்கு எந்த கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளாத் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் வந்து எப்படி வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே அந்த டிசைன் போட்ட பாகம், அதாவது வெளிப்பாகத்தில் தான் நம்ம வந்து இப்படி வந்து இது ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இது வந்து தைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. அந்த ட்ரிக் என்னன்றதை பார்த்துடலாம். எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறப்போ பேட்ச் ஒர்க்கில் வந்து நம்ம வெளிப்பாகத்துலேருந்து நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உள்பாகத்தில் தான் வந்து இந்த பேட்சை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் இன்சைடில் தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளிப்பக்கமாக திருப்பி ஃபினிஷ் பண்ணணும். 2 இன்ச்சு கிளாத்து இந்த ஃபினிஷிங்க்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் அழகான பேட்டர்ன் வந்து இப்போ நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம முதல்ல இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த பேட்சை வந்து நம்ம அப்படியே திருப்பி மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். இதுதான் வந்து பேட்ச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த 2 இன்ச் பேட்ச்சு பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம அந்த டிசைனை வந்து கரெக்டாக எட்ஜஸ் எல்லாம் வந்து அழகாக திருப்பி இந்த மாதிரி நம்ம வந்து மேலே ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸில் செலவே இல்லாமல் நான் சூப்பராக ஒரு டிசைன் பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நாம் எதுவுமே வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணல. பார்டருக்கு நம்ம வந்து ஷாலை யூஸ் பண்ணியே தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு அழகாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்குக்கு கீழே ஃபைனலாக வந்து நம்மளோட ப்ளவுஸோட எட்ஜு பார்டரையும் வந்து இதே மாதிரி ஷால் யூஸ் பண்ணி அழகாக பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். டிப்ஸ் நம்ம பார்த்துடலாமா? இப்போ டிப்ஸ் நம்பர் 4, இந்த ப்ளவுஸ் வந்து டபுள் கலரில் ஃபினிஷ் ஆகிறதுனால 2 கலருக்கும் நம்ம வந்து சாரீ வந்து மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ஸ் நம்பர் 5, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு லைனிங் தேவைப்படாது. ஸோ நமக்கு லைனிங் வாங்குகிற வேலையும் மிச்சமாகும். இப்போ சூப்பராக வந்து நம்ம நெக் பேட்சை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சுற்றியும் வந்து நம்ம அழகாக வந்து இதை டெக்கரேட் பண்ணணும். இப்போ தான் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற லேஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10 rupees கோல்டன் லேஸ் தான். இது வந்து நார்மலாக 10 rupeesக்கு தான் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த மாதிரி லேஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அவுட்லைனில் வச்சு அதே ஷேப்பில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நல்லா லூஸ் கொடுத்து நீங்கள் வந்து நகர்த்தி தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஷேப்பில் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்து நமக்கு வெறும் 10 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம இதில் செலவே பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து அந்த போர்ஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு திலகம் ஷேப்புக்கு அதே பேட்ச் ஒர்க்கு தான் பாருங்கள் உள் பக்கத்தில் வச்சு லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக தைக்காமல் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் அது வழியாக நம்ம வந்து மொத்த கிளாத்தையும் திருப்பி வெளியில் எடுத்துடலாம். இப்போ அந்த திருப்பி வெளியில் எடுத்த அந்த கொஞ்சம் போர்ஷன்லேருந்து அப்படியே வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங் தையல் போட்டுட்டு இப்போ இதையும் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகான திலகம் ஷேப்புக்கு நான் வந்து அவுட்லைன் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த இடத்துல வந்து அழகாக வந்து நம்ம ஒரு ட்ராப்ஸ் மாதிரி வந்து அந்த டிசைனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து லேஸும் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை இன்னும் கூட நீங்கள் வந்து இன்னும் நிறையா ஸ்டோன்ஸு இல்லை பீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஒரு சூப்பரான பேட்ச் டிசைன், அழகான டிசைனர் ப்ளவுஸ் எல்லாமே வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.